வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் வெளியிட்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஒருங்கிணைந்த அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட இருக்கிறார். அந்த வகையில் நம்ம முக்கிய சட்டமன்ற தொகுதிகளில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை SIRக்கு பிறகாக அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே 2,90,000 இருந்த அந்த எண்ணிக்கை என்பது தற்போது 1,86,841 குறைந்திருக்கிறது. 1,03,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சதவீதத்தின் அடிப்படையில் 35% இருக்கிறது. சென்னை மாவட்டத்திலே, தமிழ்நாட்டிலேயே சென்னை மாவட்டத்தில் தான் மிக அதிகபட்சமாக 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே 2,93,000 இருந்தது. தற்போது அது 2,67,374 குறைந்திருக்கிறது. 26,375 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சதவீதத்தின் அடிப்படையில் 8.9% அப்படின்னு பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரங்கள். பாலா, தொகுதி வாரியாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டா RK நகர் தொகுதியில 56,916 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல பெரம்பூர் தொகுதியில 97,000 வாக்காளர்களும், கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில 1,03,812 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வில்லிவாக்கம் தொகுதியில 97,960 பேரும், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில 99,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. மேலும் எழும்பூர் தொகுதியில 74,858, ராயபுரம் தொகுதியில 51,711 வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அதிகபட்சமா வாக்காளர்கள் நீக்கப்பட்ட தொகுதி அப்படின்னு சதவிகித வாரியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாநகர் தொகுதியில மொத்தம் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களோட சதவீதம் 57.82. சோ அதிகமா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சதவிகிதமும் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாநகர் தொகுதியில அதிகமா நீக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா அண்ணாநகர் தொகுதியில 1,18,287 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர்ல சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய சதவிகிதம் எடுத்துட்டா 64.28% வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. நீக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொளத்தூர்ல மொத்தம் 1,10,10,000 வாக்காளர்களும், சைதாப்பேட்டையில் 87,000 வாக்காளர்களும், தியாகராயர் நகர்ல 95,000, மயிலாப்பூர்ல 87,000, வேளச்சேரியில் 1,27,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டா வேளச்சேரியில 1,27,521 அப்படின்னு அதிகபட்சமா வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்ம சென்னையில 1 லட்சத்திற்கு மேல் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா மொத்தம் 4 தொகுதியில 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் சென்னை மாவட்டத்தில் இருக்கு. இதுல 4 தொகுதிகள்ல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. முதலாவதாக கொளத்தூர் தொகுதி, அதே போல அண்ணாநகர் தொகுதி, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, மேலும் வேளச்சேரி தொகுதி என இந்த 4 தொகுதியில 1 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல அதிகபட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி வந்து வேளச்சேரி தொகுதி. இதுல 1,27,521 என அதிகபட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்க தொகுதியா வேளச்சேரி இருக்கு. இதற்கு அடுத்தபடியா அண்ணாநகர்ல 1,18,000 வாக்காளர்களும், விருகம்பாக்கத்துல 1,10,000 வாக்காளர்களும், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில 1,03,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 4 தொகுதிகள்ல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. மேலும் 90,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டா தியாகராயர் நகர்ல 95,000 வாக்காளர்கள், அதே போல 1000 விளக்கு தொகுதியில 96,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க. 90,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அப்படி எடுத்துக்கிட்டா மொத்தம் 3 தொகுதியில நீக்கப்படுது. ஒன்னு வில்லிவாக்கம், மற்றொன்று 1000 விளக்கு, தொடர்ந்து டி நகர் ஆகிய 3 தொகுதியில 90,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. பாலா, தமிழரசி, இதுல நம்ம சென்னை மாவட்டத்தில் இருக்கிற 16 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அல்லது முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்கிறது. அதுல ஏதாவது ஸ்பெசிபிக் டேட்டாஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா?
நிச்சயமா நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழகம் முழுவதும் கவனிக்கக்கூடியது. முக்கிய விஐபிக்கள் நிற்கக்கூடிய தொகுதி. இதுல நம்ம சென்னையில எடுத்துக்கிட்டா குறிப்பா இப்போ ஆர்கே நகர் தொகுதி எடுத்துக்கிட்டா 56,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொளத்தூர்ல கவனிச்சு பார்க்க வேண்டியது 1,03,000. இதற்கு அடுத்தபடியா நம்ம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி துணை முதலமைச்சர் தொகுதியில வந்து 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல நம்ம 1000 விளக்கு தொகுதி அவர் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தொகுதி அது வந்து 96,981 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல சைதாப்பேட்டை வந்து மா சுப்பிரமணியம் அவருடைய தொகுதி அது வந்து 87,228 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா முக்கிய வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல சுமார் ஒரு 80,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து சென்னையில இந்த ஸ்டார் தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டா 80,000 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து இந்த ஸ்டார் தொகுதிகள்ல முக்கிய விஐபிக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்ம சென்னையில 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து 64.42% வாக்காளர்கள் தான் இந்த புதிய வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பா இந்த இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கறதுல தான் அதிகமான வாக்காளர்கள் சென்னையில நீக்கப்பட்டிருக்கு. இதுல பல்வேறு காரணங்கள் இருக்கு. குறிப்பா சென்னையில அதிகமான மக்கள் வந்து வாடகை வீட்டுல வசிக்கக்கூடியவங்க, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடியவங்க. எனவே அவங்களுடைய அந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்றதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல இந்த இவ்வளவு பெரிய எண்ணிக்கை நீக்கப்பட்டிருக்கு. ஆனா இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை புதிதாக சேர்த்தல் நீக்கல் திருத்தம் படிவங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்துல அவங்க படிவம் 6 பதிவு பண்ணி புதிய வாக்காளர்களா அவங்க இருக்கக்கூடிய முகவரியில அவங்க வாக்காளர்களா இணைஞ்சு சொல்லலாம். இதற்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும். அப்ப அந்த பட்டியல் வெளியிடும் போது இப்ப இருக்கக்கூடிய இந்த இப்ப குறைந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருந்து மீண்டும் கொஞ்சம் பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். நம்ம